PhD கைடன்ஸ்ங்கிற சேனலில் வந்துட்டு நிறையா இம்பார்ட்டண்டான வீடியோஸ்லாம் வந்துட்டு PhD ரிலேட்டடாக போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து ஷார்ட் கேஸ், இது வந்து பார்ட் 2. ஆல்ரெடி ஷார்ட் கேஸ் கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் இன்னொருக்கா வந்துட்டு சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. ஸோ தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? Ctrl X அப்படின்னா கட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, கண்ட்ரோல்ஸ் நம்மளோட கீபோர்டில் வந்து கண்ட்ரோல்னு இருக்கும். அதை வந்து உங்களோட சுண்டு விரலில் இது பண்ணிக்கோங்க. எக்ஸ் வந்து ஆள்காட்டி விரலில் வந்து அட் அ டைத்தில் ரெண்டும் ப்ரெஸ் பண்ணும். அப்போ கட் ஆகிடும். ஓகேங்களா? கட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கர்சர் கொண்டு வந்திருக்கேன். இப்போ 8க்கு அப்புறம் பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா Ctrl V. அதே மாதிரி தான் அட் அ டைத்தில் ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணணும். Ctrl + V. ஓகேங்களா? பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, Ctrl Xனா கட்டு, Ctrl X அப்படின்னா கட், Ctrl V அப்படின்னா பேஸ்ட். ஓகேங்களா? இதை அடிக்கடி யூஸ் பண்ணாதான் வரும். ஓகேங்களா? இல்லைன்னா வந்து பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பழகிட்டே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதே காப்பி அப்படின்னா அதே மாதிரி தான். கண்ட்ரோலை வந்து சுண்டு விரல் யூஸ் பண்ணிக்கோங்க கண்ட்ரோலுக்கு. அப்புறம் வந்து Ctrl Cக்கு வந்துட்டு ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அட் அ டைத்தில் ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl தென் C. காப்பி ஆயிடுச்சு. எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கர்சர் கொண்டு வந்துட்டு Ctrl V பேஸ்ட் பண்ணிட்டா பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெலீட். இப்போ வந்து டெலீட்டுக்கும் பேக் ஸ்பேஸும் எனக்கு வந்து நான் எப்போவுமே கர்சரை வந்து எங்கே டெலீட் பண்ணணுமோ அந்த இடத்துல பின்னாடி வச்சு பேக் ஸ்பேஸ் கொடுப்பேன். ஏன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகும். இப்போ இன்கேஸ் உங்கள் கர்சர் வந்து முன்னாடி இருந்ததுன்னா அதை வந்து டெலீட்டுன்னு கொடுத்தா அழகாக வந்து அந்த இடத்துலேருந்தே டெலீட் ஆகும். ஓகேங்களா? உங்களோட கீபோர்டில் DEL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து டெலீட். இதை வந்துட்டு கர்சர் முன்னாடி வச்சு நீங்கள் டெலீட் அப்படின்னா அந்த பட்டனை வந்து கொடுத்தீங்கன்னா முன்னாடி டெலீட் ஆகும். ஓகேங்களா? பேக் ஸ்பேஸ் வந்து பின்னாடி டெலீட் ஆகுது. அந்த வேர்டுலேருந்து பின்னாடி டெலீட் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேக் வேர்டாக இங்கேருந்து நீங்கள் டெலீட் ஆகணும்னா நம்ம யூஸ்வலாக பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லை உங்கள் கர்சர் வந்து பர்டிகுலராக முன்னாடி இருந்து 2 லெட்டர் மட்டும் நீங்கள் இது பண்ணணும், அந்த இடத்துல கர்சர் வச்சு டெலீட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலராக 2 லெட்டர் மட்டும் டெலீட் ஆகும். ஓகேங்களா? இதான் டெலீட்டுக்கும் பேக் ஸ்பேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பிரிண்ட் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் வந்து நிறையா இதில் வந்துட்டு எதுன்னு தெரியாது. ஸ்க்ரீன்ஷாட் பட்டன் எதுன்னு தெரியாது. அட்வான்ஸ் லேப்டாப்பில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு பட்டன் தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் எல்லா லேப்டாப்லையுமே கீபோர்டில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீனுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது எப்படின்னா Ctrl + பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துடணும் அட் அ டைத்தில். அப்போ வந்து அது வந்து கிளிக் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை வந்து வேர்டில் பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பிபிடியில் போய் பேஸ்ட் பண்ணணும். பிரிண்ட் ஸ்க்ரீன் ஆனது எப்போவுமே பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து பிபிடியில் தான் பேஸ்ட் பண்ண முடியும், வேர்டில் பேஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு வந்து பவர் பாயிண்ட் வந்து நியூ வெர்ஷன் ஓப்பன் ஆகல, ஸோ அதனால லேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா நான் என்னோட வேர்டை வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தேன். அப்போ வந்து பிரிண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. Ctrl + பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தோன்னா அது பிரிண்ட் ஆயிடும். நமக்கு தெரியாது, ஏன்னா இப்போ வேர்டில் பேஸ்ட் பண்ண முடியாது, பவர் பாயிண்டில் மட்டும் தான் பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் Ctrl + பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிறத வந்துட்டு இந்த மாதிரி பிபிடி ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு பர்டிகுலராக எது வரைய வேணுமோ அதை வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பிக்சர் டூலில் வந்து ஃபார்மட் போய் நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஓகே, பிபிடியிலேருந்து நான் எப்படி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா இப்போ ஒரு சீல் வந்து ஒரு டாக்குமெண்ட்லேருந்து நீங்கள் அந்த சீல் எடுக்கணும் அப்படின்னா
அந்த சீலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவீங்க. அந்த சீலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி பவர் பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து சேவ் அஸ் அ இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை சீலுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்டில் சீல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கீங்க. ஏதோ ஒன்று, ஒரு சைனோ ஒரு சிக்னேச்சரோ ஏதோ உங்களுக்கு வேணுங்கிறத அந்த டாக்குமெண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து பவர் பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க. தென் அதுக்கப்புறம் இதில் வந்து ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா சேவ் அஸ் அ பிக்சர் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து பிக்சராக சேவ் ஆகிடும். உங்களோட பிக்சர் டூலில் வந்து இப்போ வந்து இது சீலுன்னு வச்சுக்கோங்களே, சீல் 1 அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணேன்னா அந்த இடத்துல அவைலபிள் ஆகும். ஓகேங்களா, ஒருவேளை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கீ யூஸ் பண்ணி பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து பவர் பாயிண்டில் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிக்சராக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் அந்த கீ. ஓகேங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன். ஓகேங்களா, PRTSC அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் டேப் ஃபார் டேபிள். ஓகேங்களா, யூஸ்வலாக டேப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டைப்பிங் கிளாஸ் போனவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து 5 ஸ்பேஸ் வரும். ஓகேங்களா, 5 வாட்டி ஸ்பேஸ் தட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து அதுக்கு பதிலாக வந்து டேப் ஒரு சிங்கிள் டேப் தான், 5 ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த டேப் வந்து ஒரு பேராகிராஃபை ஒரு நெக்ஸ்ட் பேசேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டேப் யூஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம டேப் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் டேபிள்லையும் நம்ம டேப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எதுக்குன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் நெக்ஸ்ட் ரோ. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதில் 8 ரோ இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் கர்சர் வச்சுக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா ரோ வரணும் அப்படின்னா. ஓகேங்களா, இப்போ நான் வந்து எது சொல்லித்தரேன்னா 7th கீ. ஓகேங்களா, டேப் ஃபார் டேபிள். ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ரோஸ் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் கொண்டு போய் வச்சுட்டு டேப் அமுத்தினீங்கன்னா TAB டேப்னு ஒரு கீ இருக்கும். ஓகேங்களா, உங்களோட கீபோர்டில் அதை அமுத்தினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரோ வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, அது மாதிரி உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ அதை நீங்கள் அமுத்திட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இப்போ டேப் வந்து நான் அமுத்திட்டே இருக்கேன், ஸோ அதனால எனக்கு ரோ வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படி கூட நீங்கள் ரோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் N. ஓகேங்களா, அதாவது நியூ ஃபோல்டர் கண்ட்ரோல் கீ அமுத்திக்கணும் சொந்த வரல, அதுக்கப்புறம் மோதிர வரல வந்துட்டு ஷிஃப்ட் அமுத்திக்கோங்க, அப்புறம் N வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு அமுத்திக்கோங்க. அப்போ வந்து நியூ ஃபோல்டர் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, எந்த இடத்துல ஃபோல்டர் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் N அமுத்தினா வந்துடும். ஓகேங்களா, ஒரு நிமிஷம். வீடியோஸ் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு நியூ ஃபோல்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் N அமுத்தினா நியூ ஃபோல்டர் வந்துடும். அப்போ நீங்கள் நேம் கொடுக்கலாம், ஃபோல்டர் 6 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ தான் வந்து நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, இந்த ஷார்ட் கீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.